காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். கடந்த நாட்களில் நாம் இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்கு கர்த்தர் அனுமதித்த எக்ஸாம்ல எத்தனை பேர் இங்க பாஸ் பண்ணினவனா நிக்கிறீங்க? பாஸ் பண்ணிக்கிறீங்களா? எக்ஸாமே வைக்கலன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆமென். எக்ஸாம் வைக்கலன்னா ஸ்தோத்திரப்பா நான் ரொம்ப நிம்மதியாக தப்பிச்சேன், எனக்கு எக்ஸாமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப அழ வேண்டியவர்கள், பரிதபிக்க வேண்டியவர்கள். ஆமென். தேவன் நேசிக்கிற பிள்ளையை சிச்சிக்கிறார். தேவன் எந்த பிள்ளையை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் எக்ஸாம் இருக்கும். ஆமென். உங்களுக்கு எக்ஸாம் இருக்குதா? இருந்துச்சா? ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு டெய்லி எக்ஸாம் எழுதிட்டு தான் வரேன். ஸ்தோத்திரம். ஆமென். டெய்லி இன்னைக்கு கூட ஒரு எக்ஸாம். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எழுதிட்டு சும்மா வரல, ஜெயிச்சுட்டு வந்துக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு இந்த வசனம் இல்லை, பைபிள் இல்லை, இந்த வேதாகமும் இந்த சத்தியம் ஆண்டவர் முழு உலகத்துக்கு ஆண்டவர். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயிக்கும்படியான காரியத்தை கற்றுக் கொடுத்து நீங்க ஜெயிக்காம அப்படி இருந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, ஜெயிக்கிறதுக்கான எக்ஸாமே வச்சாச்சு. ஸ்தோத்திரம். ஆமென். எக்ஸாமே எழுதாம ஸ்தோத்திரம் நீ பாட்டுன்னு அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, எக்ஸாம் அட்டன் பண்ணாமையே ஸ்தோத்திரம் அட்டன் பண்ணாமையே பாஸ் ஆகலான்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டு வந்தா ஸ்தோத்திரம் நம்முடைய முடிவு ரொம்ப கஷ்டம். முடிவு ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம். அல்லேலூயா. இப்போதுல இருந்தே எக்ஸாம் பண்ணி எதுல நீ தேரலையோ அதை சொல்லி கொடுத்து உன்னை முழுசா வெற்றி பெற்ற மகனாய் மாற்றும் போதுதான் பரலோகத்துல கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் சிங்காசனத்தின் பக்கத்துல உட்காரும்படி அருள் செய்வேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள். நாம் ஜெயிக்காம இதை பெற முடியாது. அதனால தான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நீங்க ஒழுங்கா தேவனை பின்பற்றி தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தோடு வாழுவீர்கள் என்று சொன்னால் பரலோக வாழ்க்கையை இங்கே அனுபவிக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அனுபவிக்கிறீங்களா? பரலோகத்துல போனா எப்படி இருப்போமோ அதை பூலோகத்திலேயே கர்த்தர் காட்டுவார். அதை காட்டும்படியாக தான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் வந்து உலாவி ஒரு முன் ருசியை காட்டினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதோடு கூட உலகத்தின் முன் ருசியா அவனுக்கு காட்டப்பட்டது. இப்போ ஏதேன் தோட்டத்தில் நடந்த பெரிய ஸ்தோத்திர எக்ஸாம் என்ன தெரியுமா? 2 மரம். ஆமென்.